கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 99 சங்கீதம் 1வது வசனம். சங்கீதம் 99 வசனம் 1 முதற் பகுதி. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த ஒரே ஒரு வரியை அல்லது ஒரு வார்த்தையை இந்த காலை நேரத்தில் நான் எடுத்துக்கொள்வதற்கான காரணம், என்னுடைய மனதில் திரும்ப திரும்ப இந்த வார்த்தை ஒலித்து கொண்டே இருக்கிறது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். இந்த ராஜரீகம் பண்ணுதல் என்பதற்கான எளிய விளக்கம் என்ன? நம்முடைய ஆண்டவர் ஆளுகை செய்கின்றார். எதை ஆளுகை செய்கின்றார்? சகலவற்றையும், அண்ட சராசரங்களையும் அவர் ஆளுகை செய்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார் என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக நாம் எப்படி சிலாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் சுருக்கமாக அறிந்து கொள்ளப் போகின்றோம். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற கடவுள் ஏதோ ஒரு நாட்டிற்கான கடவுள் அல்ல. இன்றைக்கு இந்து மதத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே அதிகமான கடவுள்களை குறித்து சொல்லப்படுகிறது. அவர்களுடைய நம்பிக்கையை இங்கே நாம் குற்றப்படுத்துவது அது தவறு அல்லது சரி என்று சொல்லுகின்ற இடத்திற்கு நான் வரவில்லை. மாறாக என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், அது ஒவ்வொரு எல்லைக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு பகுதிக்கு ஒவ்வொரு மக்கள், குறிப்பிட்ட மக்களுக்கு ஒரு தெய்வம் என்று அடையாளங்கள் சொல்லப்படுகின்றது. ஆனால் இங்கே நம்முடைய ஆண்டவரை குறித்து சொல்லப்படும் பொழுது என்ன எழுதியிருக்கிறது? அவர் ராஜரீகம் பண்ணுகின்ற ஆண்டவர். அவர் ராஜரீகம் பண்ணுகிறார். இன்னும் 2வது வசனம், கர்த்தர் சீயோனில் பெரியவராக இருக்கிறார். அவர் எல்லா ஜனங்கள் மேலும் உயர்ந்தவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை. எல்லா ஜனங்கள் மீதும் அவர்கள் இந்தியர்களாகவோ அல்லது அமெரிக்கர்களாகவோ இன்னும் வேறு எந்த நாட்டை சார்ந்தவர்களோ அல்லது ஒருவேளை இன்னும் அடையாளம் தெரியாத இடங்களில் வசிக்கின்ற மக்களாக இருந்தால் கூட எல்லா ஜனங்களையும் ஆளுகின்றவராக நம்முடைய ஆண்டவர் இருக்கின்றார். ஆகவே தான் சங்கீதக்காரன் இந்த சங்கீதத்தை பாடும் பொழுது அவர் முதல் வார்த்தையாக குறிப்பிடுகிறார், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகின்றார். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால், இந்த சகல அதிகாரமும் படைத்தவராக எல்லாவற்றையும் தனக்கு கீழ்ப்படுத்தி ஆண்டு கொண்டிருக்கிறதான கடவுளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்கின்றோம். இன்றைக்கு நம்மை ஆளுகிறவர்கள் என்று அரசியல் ரீதியாக அநேகரை நாம் பார்க்க முடிகிறது. அதை ஆளுகின்ற அந்த குடும்பத்தை சார்ந்த பிள்ளைகள் அல்லது ஒரு அதிகாரத்தில் இருக்கின்ற அவர்களுடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவர்கள் அந்த ஸ்லாக்கியத்தை எவ்வளோ அழகாக பயன்படுத்தி கொள்ளுகின்றார்கள். ஒரு முதலமைச்சருடைய மகன், ஒரு மினிஸ்டருடைய மகன், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய மகன் என்று சொல்லும் பொழுது அல்லது ஒரு பெரிய போலீஸ் அதிகாரியுடைய மகன் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு எவ்வளவு பெரியதான மரியாதை கிடைக்கின்றது, சலுகைகள் கிடைக்கின்றது, முன்னுரிமைகள் கிடைக்கின்றது. அவர்கள் இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்தவர்களாக கருதப்படுகிறதையும் நாம் பார்க்க முடியும். அப்படியானால் இந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருக்கின்ற, சகலவற்றையும் தன் அதிகாரத்தில் வைத்து கொண்டிருக்கின்ற ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியம் பெற்றவர்களாக நாம் இருக்கின்றோம். இதனால் நமக்கு என்ன பிரயோஜனம் என்றால், நம்முடைய கடவுள் சகல அதிகாரம் படைத்தவராக இருக்கும் பொழுது நாம் மற்ற எந்த காரியத்தை குறித்து பயந்து நடுங்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை.
கடவுள் எல்லா அதிகாரத்திற்கும் மேலான அதிகாரம் பெற்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆகையினால்தான் இந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது. கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அப்படியானால் இன்னும் ஒரு வார்த்தையில் நான் குறிப்பிட வேண்டுமென்றால், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சொல்லும் பொழுது அவருக்கு கீழ்ப்படியாத அல்லது அவருடைய வல்லமையை மிஞ்சி வேறொரு வல்லமை இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அவருக்கு கீழ்ப்படியாதவைகள் ஒன்றுமே இல்லை. ஆகையால் தான் பல முறை நாம் எடுத்துக்காட்டாக படித்திருக்கின்றோம். இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னவுடனே கொந்தளிக்கின்ற ஆர்ப்பரிக்கின்ற கடல் அமைதியாகிவிட்டது. பிறவிலேயே பார்வையில்லாதிருந்த கண்கள் காண்பாயாக என்று சொன்னவுடனே அந்த கண்களிலே பார்வை வருகின்றது. சரீரத்தில் மிகுந்த பலவீனத்தோடு பிறந்த ஒருவரை கையை பிடித்து தூக்கி எழுப்பினால் போதும், அந்த கால்களில் இருந்த கரடு முரடுகள் எல்லாம் சரியாகி அவர்களால் நடக்க முடிகிறது. ஏன் மரித்து போனவர்களை எழுந்திரு என்று சொன்னால் கூட எழும்ப முடிகிறது என்றால் காரணம் என்ன? எல்லாவற்றின் மீதும் நம்முடைய ஆண்டவர் அதிகாரம் பெற்றவராக இருக்கிறார். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த அடையாளங்களையும் அற்புதங்களையெல்லாம் வாசிக்கும் பொழுது, அதை குறித்ததான பிரசங்கங்களை நாம் வெவ்வேறு கடவுளுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து கேட்கும் பொழுது அதை கேட்பதற்கு நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஆனால் என்றாகிலும் ஒரு நாள் நாம் நினைத்திருக்கிறோமா, இத்தனை வல்லமை படைத்த என் ஆண்டவர் என்னுடைய பிரச்சனையையும் அவர் கட்டுப்படுத்துவதற்கு வல்லவராக இருக்கின்றார். ஒரு மரித்தவரை எழுப்ப என் ஆண்டவரால் கூடுமானால், இதோ நான் சந்தித்து கொண்டிருக்கிறதான இந்த பிரச்சனை இருக்கிறதே, அதை மாற்ற ஆண்டவரால் கூடாதா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பது இல்லவே இல்லை. சோர்ந்து விடுகிறோம், கலங்குகின்றோம், அநேக நேரத்தில் உள்ளம் உடைந்து விடுகின்றோம். நான் இன்றைக்கு சொல்லலாமா, என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகின்றார். என் பிரச்சனையே, நீ என் ஆண்டவருடைய ஆளுகைக்கு கட்டுப்பட்டிருக்கிறாய். அவருடைய ஒரே ஒரு வார்த்தை கொண்டு என் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனையாகிய உன்னை ஆண்டவர் மாற்றி போட முடியும். அந்த வல்லமையை நான் விசுவாசிக்கிறேன். அந்த வல்லமையுள்ள ஆண்டவர் என் தகப்பனாக, என் ஆண்டவராக, என் எஜமானாக அவர் இருக்கிறபடினால் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிற மக்களாகவும் பிரச்சனையை பார்த்து பேசுகிற மக்களாகவும் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய கடவுள் ராஜரீகம் பண்ணுகிறார். அவருடைய ஆளுகைக்குள்ளாக எந்த விதமான அதிகாரமும் கட்டுப்பட்டாக வேண்டும். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தையினாலே நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி போட்டு விடுவார். ஆகையால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, கவலைப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள். இன்று காண்கின்ற இந்த எகிப்தியன் இனியும் கண்களுக்கு முன்பதாய் வருவதில்லை என்று வசனம் சொல்லுகிற வண்ணமாகவே நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிறதான பிரச்சனைகள், அது எதுவாக இருந்தாலும், எந்த சவாலாக இருந்தாலும் அது இனி உங்கள் வாழ்க்கையில் இருப்பதில்லை. கடவுள் முற்றிலுமாய் மாற்றி போட்டு உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தப் போகிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம் கர்த்தாவே. ஆமென். ஆண்டவர் ராஜரீகம் பண்ணுகிறீர், அதற்காய் தோற்றுறோம். இயேசுவின் நாமத்தில் எங்களுடைய வியாதியோ, எங்களுடைய பண கஷ்டங்களோ, எங்களுடைய மற்ற எந்த பிரச்சனைகளோ, அது எங்களுடைய குடும்பத்திலோ, எங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலோ, எங்களுடைய தொழிலிலோ, எங்களுடைய வேலை ஸ்தலங்களிலோ, நாங்கள் வசிக்கிற பகுதியிலோ, இதோ எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எதையும் என் ஆண்டவர் மாற்றி போட நீர் வல்லவராய் இருக்கிறீர். அதற்காய் தோத்திரம். உனக்கு விரோதமாய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாய் ஓடிப்போவர்னு சொன்ன வார்த்தை என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாளிலே அதை நிறைவேறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ராஜரீகம் பண்ணுகிற என் ஆண்டவருடைய நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.